Good morning students. Today we are going to discuss about chapter 2 number system part 2 Boolean algebra. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்குள்ளே கால்குலேஷன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்குறத பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே கால்குலேஷன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூலியன் அல்ஜிப்ரா இஸ் ஆல்சோ கால்டு லாஜிக்கல் அல்ஜிப்ரான்னு சொல்லலாம், பைனரி அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா லாஜிக் எய்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அண்ட் தென் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் இன்புட்டாக எடுத்துப்போம். ஸோ அதனால் இதை பைனரி அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. So digital computerல digital circuitsை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய mathematical discipline தான் நம்ம என்ன சொல்கிறோம், Boolean algebraன்னு சொல்கிறோம். It describes the relation between inputs and outputs of a digital circuits. So digital circuitsல இன்புட்கான அவுட்புட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது Boolean algebra. The name Boolean algebra has been given in honor of an English mathematician, George Pole, who proposed the basic principles of this algebra. ஸோ ஜார்ஜ் போல் அப்படின்றவர் ப்ரப்போஸ் பண்ணதுனால அவரோட நேம் ஜார்ஜ் போல் அப்படின்றத பூலியன் அல்ஜிப்ராவாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஜார்ஜ் போல் 1815 to 1864 was born to a low-class family and only received an elementary school education. அவர் low class ஃபேமிலியில் தான் இருந்தார். ஸோ அவர் elementary school educations தான் ரிசீவ் பண்ணியிருந்தார். Despite that he thought himself highly advanced mathematics and different languages as a teenager without any assistant. எந்த ஒரு அசிஸ்டோ இல்லாமல் அவரே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் மேத்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கான்செப்டையும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸையும் அவரே என்ன பண்ணிட்டாரு, கற்றுக்கிட்டாரு. பை ஹிஸ் He started teaching at age 16 and started his own school at age 19. ஸோ அவரோட டீச்சிங்கை 16லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட ஓன் ஸ்கூலில் 19ல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. By his mid-20s, he had mastered most of the important mathematical principles in his day. ஸோ அவர் mid-20sல அந்த டைமில் இருந்த மேத்தமெட்டிக்கலில் மாஸ்டராக இருந்தார். Binary valued quantities. So every day we have to make logical decisions. Should I carry computer science book every day? Yes or no. 8 minus 10 is equal to 10. Is the answer correct? Yes or no. Chennai is capital of India. Yes or no. What did I say yesterday? So the first 3 questions thrown above, the answer may be true or false. ஸோ எஸ் ஆர் நோ டைப்பில் இருக்கு இல்லையா அந்த 3 கொஷின்ஸு, இது எதர் எஸ் கொடுப்போம் இல்லை அப்படின்னா நோ கொடுப்போம். ஸோ அதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். எஸ்னா ட்ரூ, நோனா ஃபால்ஸ். பட் த ஃபோர்த் ஒன் வி கேனாட் பி ஆன்சர் ஆஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒனுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. The sentence which can be determined to be true or false are called logical statement or truth functions. ஸோ இந்த true or falseன்னு சொல்கிறத தான் என்னென்னு சொல்கிறோன்னா truth functions or logical statement சொல்கிறோம். The result true or false are called the truth values. ஸோ ரிசல்ட் true or falseன்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறோம், truth values அப்படின்னு சொல்கிறோம். The truth values depicted by logical constant 1 and 0. 1 means true and 0 means false. So 1 அப்படின்னா true, 0 அப்படின்னா false. So the variables which can store these truth values are called logical variable or binary valued variable or Boolean variables, as this can store one of the 2 values of true or false. ஸோ இந்த லாஜிக்கல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேரியபிளுக்கு பேர் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூடு வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஏல ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஏல 0 ஆர் 1 ஸ்டோர் பண்ணி வைப்போம். பி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா 0 ஆர் 1 ஏதோ ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ சினா சியில் 1 ஸ்டோர் பண்ணுறோன்னா 1 மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதில் 0வையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்.
Boolean algebra makes use of variables and operations. The basic logical operations are and, are, and not, which are symbolically represented by dot, plus, and by overbar or single apostrophe respectively. These symbols are also called logical operators. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ஹெல்ப்பால் நம்மளால் என்ன பண்ண முடியும், பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டு கேட் இருக்குது, அண்டுன்னு சொல்லுவோம், அண்ட் தென் ஆர் சொல்லுவோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அண்டு அப்படின்னா டாட்டு, நம்மளோட மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அண்டுன்னு சொல்லுவோம். ஆர் அப்படின்னா ப்ளஸ் சைன், அதை தான் வந்து ஆர்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். நாட் அப்படின்றது ஒன்றா ஸ்லாஷ் பார் இருக்கும், இல்லை அப்படின்னா அப்பாஸ்ட்ரபி ஏ ஸ்டார் சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை வந்து நாட்டுன்னு சொல்லுவோம். இதை தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்று பற்றியும் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்னென்னா, a truth table represent all the possible values of logical variables or statements along with all the possible results of given combination of truth values. ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரூத் டேபிள். அப்படி இதை தான் வந்து நம்ம ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, எல்லா பாசிபிள் வேல்யூஸோட இன்புட் காம்பினேஷன்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா பாசிபிள் வேல்யூஸோட இன்புட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ 0 அப்படின்றது காம்பினேஷன், 01 ஒரு காம்பினேஷன், 10 ஒரு காம்பினேஷன், 11 ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ஸ் தவிர வேறு எதுவும் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கா? இல்லை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரூத் டேபிள்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஆப்ரேட்டர். The AND operator is defined in Boolean algebra by the use of dot operator. It is similar to multiplication in ordinary algebra. The AND operator combines two or more input variables so that the output is true only if all the inputs are true. ஸோ அண்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, டாட் அப்படின்ற சிம்பிளால் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அண்ட் தென் இதில் வந்து 2 இன்புட், அதாவது எல்லா பாசிபிள் இன்புட்ஸும் ஒன்றா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ 2 இன்புட் இருக்குது அப்படின்னா 2 இன்புட்டும் ட்ரூ அப்படின்னா ட்ரூ, ஒரு இன்புட் ட்ரூ ஒரு இன்புட் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும். சரியாம்மா? ஸோ டூ இன்புட் அண்ட் ஆப்ரேட்டர் எஸ் சோஸ் ஃபாலோஸ். ஸோ இன்புட் எடுத்துக்கக்கூடிய அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 இன்புட்ஸ் அப்படின்னா 2^2. ஸோ 2 அப்படின்றது பேஸ் கண்ணு. ஸோ நம்ம எத்தனை இன்புட்டோ அத்தனை இன்புட்டை வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ 2 இன்புட்னா 2, அப்போ 4. ஓகேவா? இப்போ 3 இன்புட்ஸ் அப்படின்னா 2^3, அப்போ 8 இன்புட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 2 இன்புட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 4 இன்புட் வேல்யூஸ், 2 இன்புட் வந்து ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட் வந்து பி. ஸோ எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸும் இருக்கணும் இல்லையா, அதனால் நான் எல்லா காம்பினேஷன்ஸையும் நான் கொடுத்தாச்சு. இந்த 4 காம்பினேஷன் தவிர வேறு எந்த காம்பினேஷன்ஸும் கிடையாது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், y = a.b. ஓகேவா? ஸோ டாட் பி நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 0 0. ஸோ 1 1, 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 2 இன்புட் வேல்யூஸும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதனோட அவுட்புட் என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் வந்து ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஃபால்ஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர்ன்றது த ப்ளஸ் சைன் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ஆர் ஆப்ரேட்டர். த ஆர் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் 2 or more input variables so that the output is true if at least one input is true. The truth table for 2 input or ஆப்ரேட்டர் இஸ் ஷோன் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது எப்பயும் போல் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்றதும் ஆப்ரேட்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ளஸ்ஸால் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காம்பினேஷன், ஏதோ ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ. ஓகேவா? போத் எல்லா இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இதனோட அவுட்புட் என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இதனோட ட்ரூத் டேபிள் எப்படி ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ 2 இன்புட்னா 4 வேல்யூஸ் இருக்கும், ஏபின்னு சொல்லிட்டு 2 இன்புட்டு. ஸோ 4 இன்புட்ஸ் வந்து இருக்கும், இன்புட் வேல்யூஸ் வந்து 4 இருக்கும். ஸோ இப்போ y = a
ப்ளஸ் பி. ஸோ ஆர் கேட் அப்படின்னா நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ 0 1 1 1. ஸோ ரெண்டு இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், அதர்வைஸ் வந்து ட்ரூ. ஸோ 0 + 1 0, சரி 1 1 + 0 1 1 + 1 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆர் கேட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டு இன்புட்டுமே வந்து 0வாக இருந்தால் மட்டும்தான் 0. ஓகேவா? ஸோ 2 இன்புட்ன்றனால ஏ ஒரு இன்புட், பி ஒரு இன்புட். 2/2 அப்படின்றப்ப 4. ஸோ 4 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவாம்மா? ஸோ அதுதான் நமக்கு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் ஆப்ரேட்டர். த நாட் ஆப்ரேட்டர் ஹேஸ் 1 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். நாட் ஆப்ரேட்டருக்கு ஒரு இன்புட் தான் இருக்கும், ஒரு அவுட்புட் தான் இருக்கும். த இன்புட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன்புட் வந்து எய்தர் ட்ரூவாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருக்கும். த அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட், தட் இஸ் the not operator inverts the input. The truth table for a not operator where a is the input variable and y is the output variable shown below. ஸோ இன்புட் வந்து ரெண்டே இன்புட் தான் இருக்கும். அதாவது ஏ பி ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். எதர் 0வாக இருக்கும். ஸோ 0 அப்படின்னா 1 அவுட்புட்டாக இருக்கும், 1 அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது y = a பார். ஓகேவா? ஸோ இப்போ A0 அப்படின்னா அதை பார் பண்ணணும் அப்படின்னா 1 பார் அப்படின்னா அதுக்கு 0. ஸோ இன்வெர்ட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், இன்வெர்ட்டர். ஸோ நாட் கேட் அப்படின்றது இன்வெர்ட்ஸ் த இன்புட்டை வந்து இன்வெர்ட் பண்ணுறது. 0னா 1 ஆகும், 1 அப்படின்னா 0 ஆகும். ஓகேவா? The not operator is represented algebraically by the Boolean expression y = a பார். ஓகேவா? a பார் வரும். y = a கிடையாது, y = a பார். Consider the Boolean equation d = a plus b dot c. d is equal to 1 true if a is 1 or if b dot c is 1, that is b is equal to 0, c is equal to 1. அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 3 இன்புட் வேல்யூஸில் b அண்ட் தென் சி வந்து ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா ஓகே. இப்போ ஏபிசி இருக்கு இல்லையா, அந்த ஏபிசியில் 3 இன்புட் வேரியபிள்ஸில் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து 1ஆக இருந்ததுன்னா அதனோட அவுட்புட் டியோட அவுட்புட் ட்ரூ. ஓகேவா? அதர்வைஸ் ஃபால்ஸ். The basic logic functions and or and not can also be combined to make other logical operators such as NAND and NOR. ஸோ அண்டு ஆர் அண்டு நாட்டோட காம்பினேஷனில் NAND அண்ட் NOR கேட்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணணுன்னா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் NAND ஆப்ரேட்டர். NAND operator is the combination of NOT and AND. The NAND is generated by inverting the output of AND operator. The algebraic operation of the NAND function is, அதாவது NAND ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னா, நாட் ஆப்ரேட்டரையும் அண்டு ஆப்ரேட்டரையும் கம்பைன் பண்ணினது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா NAND ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ NAND ஆப்ரேட்டர் அப்படின்றத அண்டோட இன்வர்ஸு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், NAND ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அண்ட் அப்படின்னா y = a டாட் b. ஸோ இன்வர்ஸ்னால் மேலே ஒரு பார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ y = a + பார் a டாட் b பார். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னா, ஸோ y = இது வந்து அண்டு கேட்டுக்கு. ஓகேவா? ஸோ y = a டாட் பின்றது அண்டு கேட்டோட அவுட்புட். NAND கேட்டோட அவுட்புட் பார்த்திங்கன்னா y = a டாட் b பார். ஸோ இதனோட இன்வர்ஸ் அப்படியே. ஸோ 0க்கு பதிலாக 1, 1க்கு பதிலாக 0 சேஞ்ச் பண்ணணும்னா இது NAND கேட்டோட அவுட்புட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டு கேட்டோட இன்வெர்ட்டரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா NAND கேட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அண்டு அண்ட் நாட் காம்பினேஷன் தான் NANDன்னு சொல்லுவோம். சரியாம்மா? நெக்ஸ்ட். ஸோ அதுதான் நமக்கு இங்கேயும் ட்ரூத் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ NAND பி அப்படின்றது என்னென்னா நாட் ஏ அண்டு பி. ஸோ ஏ அண்ட் பியோட நாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏ அண்ட் பின்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஸோ அதை சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. NOR operator. The NOR is the combination of NOT and OR. NOR operatorன்றது NOT and OR operatorோட காம்பினேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், NOR operatorன்னு சொல்லுவோம். The NOR is generated by inverting the output of OR operator. OR operatorோட இன்வெர்ட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், NOR operator அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி தெரியும் NOR operatorனா y = a + b அப்படின்னு நமக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ அப்போ ஆர் ஆப்ரேட்டர்ன்றது நார் ஆப்ரேட்டர்ன்றது ஆரோட இன்வெர்ட்டர். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்றது தான் கரெக்டு. சரியாம்மா? ஸோ உங்களுக்கு புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார்னு கொடுங்க. ஓகேவா? ஏ டாட் பி வராது, இது வந்து நேண்ட் கேட்டோடது. ஓகேவா? ஆர் கேட் அப்படின்றப்ப ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி ட்ரூத் டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆர் கேட்டோட அவுட்புட். ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்றது நார் கேட்டோட நமக்கு அவுட்புட்டு. ஸோ நார் கேட்டோட அவுட்புட் வந்து ஏ ப்ளஸ் பி. ஆர் கேட்டோட இன்வெர்ட்டர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 0 வந்து 1 ஆயிரும், மீதி எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார் கேட்டோட அவுட்புட். ஸோ அப்போ நார் கேட் அப்படின்றது ஏ நார் பி அப்படின்றது ஈக்குவல் டு ஏ ஆர் பியோட நாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டீக்கன்னு. இது ஓகேவா? நாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏஆர் பி. ஸோ இதுதான் வந்து இந்த காம்பினேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஸோ பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்னென்ன இருக்குது, அது சிம்பிளாக லாஜிக்கலாக வந்து அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ கேட் இஸ் எ பேசிக் electronic circuit which operates on one or more signals to produce an output signal. ஸோ ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிக்னலை வந்து அவுட்புட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். There are 3 fundamental gates, namely AND, OR and NOT. ஸோ இந்த 3 தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். AND கேட், OR கேட், NOT கேட். ஆல்ரெடி நமக்கு ட்ரூத் டேபிள் நல்லா தெரியும். The other logic gates like NAND, NOR, XOR and XNOR are derived gates which are derived from the fundamental gates. ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸ்லேருந்து AND, OR, NOT கேட்லேருந்து டெரிவ் பண்ணினது தான் NAND, NOR, XOR, XNOR அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸ்னால் என்னென்ன கேட்டு, AND, OR, NOT. ஓகேவா? ஸோ NAND அண்ட் NOR கேட்ஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் கேட்ஸ். ஸோ யூனிவர்சல் கேட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கில் கேட்கலாம்ப்பா. ஸோ யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னா என்னது, NAND அண்ட் NOR கேட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிவர்சல் கேட்ஸ். பிகாஸ் த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு த்ரூ தம். ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸோட லாஜிக்ஸ் வந்து NAND அண்ட் NOR கேட்ஸில் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை வந்து யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் AND கேட். So AND gate, the AND gate can have 2 or more input signals and produce an output signals. 2 or more input signals வந்து எடுத்துகிட்டு ஒரு அவுட்புட் சிக்னலில் ஒன்று மட்டும் கொடுக்கும். The output is true only when both inputs are true. ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னா போத் இன்புட்டில் நமக்கு ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. ஸோ சேம் அதே தான். அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் வில் பி 1 if and only if both inputs are 1. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா கேட்ஸில். ஸோ ட்ரூத் டேபிளில் பார்த்தோம் இல்லையா, AND கேட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து எல்லா இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். த அவுட்புட் ஆஃப் AND கேட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ வேரியபிள் சே C, where A and B are 2 Boolean variables. In Boolean algebra, a variable can take either of the values 0 or 1. The logical symbol of the AND gate is. ஸோ Boolean algebraவில் இன்புட் வந்து 0 or 1 தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனோட வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா C அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ AND கேட்டோட லாஜிக்கல் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், AND கேட்டுன்னு சொல்லுவோம். A B அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் கொடுக்குறோம். C அப்படின்றது அவுட்புட், A டாட் பி ஆர் ஏபின்னு சொல்லலாம். ஓகேவா? A டாட் பினாலும் ஒரே மீனிங் தான், AB அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம AND கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த AND கேட்டோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏவோட வேல்யூ இஃப் ஏ வந்து 0 அப்படி B இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 0.1 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0. ஓகேவா? ஸோ அதாவது AB இஸ் ஈக்குவல் டு 0. சரியாம்மா?
ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் A B 0 0 1 1 0 1 0 1. ஸோ y is equal to நம்ம சின்னு பார்த்தோம். ட்ரூத் டேபிள் என்ன பார்த்தோம், ஒய்ன்னு பார்த்தோம். இதில் வந்து வெறும் சி மட்டும்தான். ஓகேவா? ஸோ சி அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு பார்த்தோமா அந்த டயக்ராமில். ஸோ ஏபி அப்படின்றப்ப 0 0 0 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் கேட். அதாவது 0.0 அப்படின்னா 0. ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ A.B ஏபியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏவும் 0 பியும் 0. ஸோ அவுட்புட் வந்து 0. ஸோ அதுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புக்கில் பார்க்கலாம். ஸோ புக்கில் டயக்ராம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அவுட்புட் சி. ஸோ சேம் அதே மாதிரி தான். இன்புட் வந்து ஏ அண்ட் பி அப்படின்றது இதில் வந்து 2 இன்புட். ஏ அண்ட் பி அப்படின்றது 2 இன்புட், சி அப்படின்றது அவுட்புட். So one way to symbolize the action of AND gate is by writing the Boolean function. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C is equal to A and B அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை வந்து A.Bன்னு சொல்லலாம், ABன்னு நம்ம சொல்லலாம். In Boolean algebra the multiplication sign stands for the AND operation. Therefore the output of the AND gate is A.B or AB. Read this as C equals A and B. Since there are 2 input variables here, the truth table has 4 entries. So 2 input variables na already நம்ம பார்த்திருக்கோம் 4 entries இருக்கும். 2 input எடுத்துட்டோம்னா 4 values இருக்குன்னு பார்த்தோம். எல்லா காம்பினேஷனும் இருக்கும். Because there are 4 possible inputs 0 0 0 1 1 0 and 1 1. இந்த 4 possibles தவிர வேறு ஏதாவது possibles இருக்கா, கிடையாது. ஓகேவா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் 0, 2 இன்புட்டும் 0 அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். சரியாம்மா? ஸோ அதுதான் இந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தோம்லையே அண்டு கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் அதே தான். கேட்டோட சிம்பிளோட நமக்கு கேட்டோட லாஜிக்கல் சிம்பிளோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர் கேட். The OR gate gets its name from its behavior like the logical inclusive OR. The output is true if either or both of the inputs are true. If both inputs are false, then the output is false. In other words, the output will be 1 if and only if one or both inputs are 1. Otherwise, the output is 0. The logical symbol for OR gate is. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம ஆர் கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆர் கேட்டை. ஸோ அதை தான் நம்ம அதில் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தோம், இதில் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு பார்க்குறோம். ஸோ எதர் ஏவோட வேல்யூ ட்ரூ ஆர் பியோட வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்ன அவுட்புட் வந்து ட்ரூவாக கிடைக்கும். ஏ அண்ட் பி ரெண்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான அவுட்புட் கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆர் கேட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேவாம்மா? ஸோ இதுதான் வந்து ஆர் கேட். 2 இன்புட் ஏ அண்ட் பி அப்படின்றது இன்புட்டு. ஸோ இதில் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றது தான் வந்து இதனோட அவுட்புட். ஓகேவா? ஸோ அப்போ 0 1 இருந்தது அப்படின்னா இதனோட அவுட்புட் என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏவோட வேல்யூ சி இஸ் ஈக்குவல் டு 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவாம்மா? ஸோ நம்ம இப்படி தான் வந்து இதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான ட்ரூத் டேபிள் ஏ பி 0 0 1 1 0 1 0 1 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றப்ப 0 1 1 1. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ட்ரூத் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் நாட் கேட். ஸோ இதுதான் வந்து நமக்கு புக்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் கேட்.
ஸோ நாட் கேட் அப்படின்றது as usual நம்ம ட்ரூத் டேபிள் வேல்யூஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஜிக்கல் வேல்யூஸில் சேம் அதே மாதிரி தான். த நாட் கேட் கால்டு எ லாஜிக்கல் இன்வெர்ட்டர் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்புட். இட் ரிவர்ஸ் த லாஜிக்கல் ஸ்டேட். In other words, the output C is always the complement of input. The logical symbol of the NOT gate is, ஸோ நாட் கேட் அப்படின்றது லாஜிக்கல் இன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் எடுத்துக்கும், ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இதுக்கான கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. இதை தான் வந்து இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன்னு சொல்லி நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு C இஸ் ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லிட்டு இன்புட் கிடைக்கும். அதாவது C இஸ் ஈக்குவல் டு நாட் ஏ. ஓகேவா. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், C இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்புட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சியோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏ பார், அதாவது C இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 1 அப்படின்னா C இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அவுட்புட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது, நாட் கேட். ஸோ நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாட் கேட்டுக்கு வந்து ரெண்டு இன்புட் வேல்யூஸ் தான் இருக்கும், 0 1. ஸோ C. ஓகேவா. ஸோ C அப்படின்றப்ப 1, 0 அப்படின்னா 1, 1 அப்படின்னா 0. சரியாப்பா. ஸோ இதுதான் வந்து நாட் கேட்டோட ட்ரூத் வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நார் கேட். ஓகேவா. ஸோ நார் கேட் அப்படின்றது ஆர் கேட் அண்ட் நாட் கேட்டோட காம்பினேஷன்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார் கேட்டுன்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் நாட் கேட். த நார் கேட் சர்க்கியூட் இஸ் அன் ஆர் கேட் ஃபாலோடு பை அன் இன்வெர்ட்டர். இட்ஸ் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் போத் இன்புட் ஆர் ஃபால்ஸ். ஸோ இதனோட அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னா ரெண்டு இன்புட்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கும். அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும், அதர்வைஸ் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டு இன்புட்டுமே வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் இதனோட அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், த ஒன்லி வே டு கெட் 1 ஆஸ் அவுட்புட் இஸ் டு ஹாவ் போத் இன்புட்ஸ் 0. ஸோ 1 நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் ரெண்டுமே என்னவாக இருக்கணும், நமக்கு 0வாக இருக்கணும். ஸோ அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 0. த லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் த நார் கேட் இஸ், ஸோ நார் கேட்டோட லாஜிக் சர்க்கியூட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஆர் கேட் அண்ட் நாட் கேட்டோட காம்பினேஷனை தான் வந்து நார் கேட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அண்டு கேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஏ பின்னு சொல்லிட்டு நமக்கு இன்புட் கிடைக்கும். ஸோ இதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து என்னது, நாட் கேட்ன்றது இந்த கேட்டு. ஸோ இதை என்னென்னு சொல்லுவோம், C இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும், ஸோ இதை தான் வந்து இது C, இது ஏ, பி. ஸோ இதுதான் வந்து நார் கேட். ஸோ இந்த கேட்டை வந்து இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இந்த கேட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி பார்னு இருக்கும். அதாவது ஏவோட வேல்யூ 0 அப்படின்னா 0 ப்ளஸ் 0 ஹோல் பார். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 0 பார் ஈக்குவல் டு 1. சரியாப்பா. ஸோ இதுதான் வந்து இந்த நார் கேட்டோட அவுட்புட். ஸோ இதுதான் வந்து நமக்கு புக்லேயும் இந்த கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரெண்டு இன்புட் இருக்குது. ஸோ இதனோட ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஏ பின்னு இருக்குது, 0 0 1 1 0 1 0 1. அதாவது சியோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 0 ப்ளஸ் 0 0, அதனோட இன்வர்ஷன் என்னது 1. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா C இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு ஒரு அவுட்புட் எழுதிக்கோங்க. ஓகே, 0 1 1 1. ஸோ C இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த பார்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதனோட இன்வர்ஷன், ஸோ ஆரோட இன்வர்ஷன் 1 0 0 0, இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த தான் வந்து இதனோட ட்ரூத் டேபிள்.
ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா நாரோட ட்ரூத் டேபிள். ஸோ சேம் லைக் தட் ட்ரூத் டேபிள் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து பபிள்டு அண்டு கேட் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.